இந்த மாதிரி நாங்கள் தான் அடிச்சு அவங்கள்ட்ட ஒப்படைச்சோன்ற மாதிரி, நாங்கள் தான் முதல்ல அடிச்சு அவங்கள்ட்ட அப்படி ஒப்படைச்சோன்ற மாதிரி சொல்றாங்க. அங்கிருந்து யாராவது ஒருத்தர் அந்த வார்த்தையை சொல்லலை. எல்லாருக்குமே தெரியும் அங்கே என்ன நடந்ததுன்னு. அங்கே ஊர்க்காரங்களும் தெரியும். ஊர்க்காரங்கிட்ட அன்னைக்கே வந்து பேட்டி கேட்டிருக்காங்க நிறைய பேர். இந்த மாதிரி சக்தின்ற பையனை அடிச்சாராம், அடிச்சுட்டு வந்து ஒப்படைச்சாரான்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி நினச்சிதான் நான் அந்த வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தேவையே கிடையாது. அது எல்லாத்தையும் வேணா கேட்டுக்கிட்டேன். அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா அது விசாரணையில தெரிஞ்சிடும் யாரு என்னன்னு தெரிஞ்சிடும். அது கண்டிப்பா உறுதியா இருக்கும் அதுல. ஆனா கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம நான் தான் பண்ணனேன்னு ஒரு நாவு பூசாம, இது அவனுக்கே நடந்திருந்தாலும் நான் அந்த வேலையை அந்த வீடியோ எடுத்து கண்டிப்பா நான் அவனுக்காக போராடி இருப்பேன் நான். ஆனா நான் என்னையே அவனை இந்த இதுல சம்மந்தப்படுத்துன்ற வகையில பேசுறது ரொம்ப மன உளைச்சல் இருக்கு இந்த 2 நாளா. அவன் மாமான்றதுக்கு வார்த்தை சொல்ல மாட்டேன். நான் ஜாதி மதம் பார்த்து பழகுறவன் நான் கிடையாது. ஏன்னா விசாரிச்சு பார்த்துக்கங்க. கடைசி நேரம் வரையும் மாமா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணில் பார்த்தேன் நான். அவ்வளோதான். இந்த மற்ற விஷயம் நான் சொல்லிட்டேன். அவ்வளோதான். இந்த அவனுக்கு கொஞ்சமாச்சும் உறுத்தணுன்றக்காக தான் நான் அதை சொல்கிறேன்.